Hi friends, இன்னைக்கு வீடியோ நம்ம ஒரு 4 டைப் ஆஃப் வெட்டிங் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து குபேரப்பட்டோட கான்ட்ராஸ்ட் அப்டேட். ஸோ கான்ட்ராஸ்ட்டில் ரெண்டுமே ரீஸ்டாக் கலெக்ஷன்ஸ் தான், ஆனால் மோஸ்ட் டிமாண்டட் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குற இந்த எல்லோ வித் பாட்டில் க்ரீன் கலெக்ஷன் ரொம்ப சூப்பர் ஹிட்டான வந்து உங்களுக்கு கலர் காம்பினேஷன், நல்ல ஒரு மூவிங் மெட்டீரியல் கூட குபேரப்பட்டும். ஸோ அடுத்து பார்க்குற இந்த பேட்டர்ன் இதுவுமே சூப்பர் ஹிட் கலர் காம்பினேஷன் சொல்லலாம். இது வந்து ரீசெண்டான ஒரு 20 days பிஃபோர் வந்து நம்ம ஸ்டாக் பண்ணியிருந்தோம். பட் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டு சோல்ட் அவுட். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு 10 மாதத்துக்கு அப்புறம் வந்து அதை ஸ்டாக் பண்ணோம். செம்ம ஃபாஸ்ட் சோல்ட் அவுட். திருப்பி அகைன் வந்து ஒரு சில கஸ்டமர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அகைன் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம், வித் லிமிட்டட் பீஸில் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து நம்ம 2ல் பார்க்குற சாரீ வந்து கிரேப் சில்க் சாரீஸ் தான். இன்றைக்கி வீடியோவை பொறுத்தவரையும் 3 டைப் ஆஃப் கிரேப் சில்க் சாரீஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ். ஸோ வந்து இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ்லேயுமே கலெக்ஷன் வந்து ரொம்ப லிமிட்டடான கலெக்ஷன் தான் வந்திருக்கு. ஐ மீன் எப்படி சொல்கிறதுனா ஒரு 4 டிசைன்ஸ் அவ்வளோதான், 4 to 5 டிசைன்ஸ் அவ்வளோதான். அதில் இருக்கிற கலர்ஸ் எல்லாமே இப்படி தான் வந்திருக்கு. மோஸ்ட்லி நம்ம மைசூர் கிரேப்பை பொறுத்தவரையும் ஒரு வீடியோவிலே கிட்டத்தட்ட வந்து 10-12 டிசைன் வந்து கவர் பண்ணுற அளவுக்குலாம் போட்டிருக்கோம். இந்த 9 minutes வீடியோ லென்த்து ஃபுல்லாகவே மைசூர் கிரேப் வர மாதிரி எல்லாமே கலெக்ஷன்ஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ இப்போது இந்த வீக் வந்து உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் மண்டேலேருந்தே வந்து கலெக்ஷன்ஸ் வந்து கம்மியாக தான் வந்துட்டுருக்கு மைசூர் கிரேப் சில்க் சாரீஸை பொறுத்தவரையும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 டிசைன்ஸ் போல் தான் கவர் பண்ணியிருப்போம். அதில் இருக்கிற கலர்ஸ் வந்திருக்கு. ஒரு சில கலெக்ஷன் வந்து ரீஸ்டாக்கில் வந்திருக்கு, ஒரு சில கலெக்ஷன்ஸ் வந்து ஃப்ரெஷ் அரைவலாகவும் வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்ததுமே தெரியும். ஸோ இன்னும் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்ட்டு நம்ம ஒரு ப்ராவர்ப் மாதிரி கேட்டிருப்போம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எதுக்காக இது நம்ம இந்த இடத்துல தேவையில்லாமல் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒரு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னாலே நிறைய கலெக்ஷன்ஸ் போடுறோம். பட் தம்ப்நெயில் செட் பண்ணும்போது ஐ மீன் வீடியோட நீங்கள் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இருக்கும்ல பிக்சர், அந்த தம்ப்நெயில் பிக்சர் செட் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய டேஸ்ட்டில் எனக்கு பிடிச்ச சாரியாக தான் எடுத்து நான் செட் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ பார்க்குறதுக்கு நல்லா ப்ரைட்டாக நல்லா இருக்குது அந்த மாதிரி சாரியை தான் நான் வந்து என்னோடய டேஸ்ட்டில் உள்ள சாரியை தான் எடுத்து தம்ப்நெயிலுக்கு கொடுத்துருப்பேன். பட் அதுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 10 to 90 minutes வீடியோ லென்த் வரையுமே போஸ்ட் பண்ணியிருக்கோம். கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும்போது, அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கும்போது ஸோ என்னோடய டேஸ்ட்டில் எனக்கு பிடிச்ச ஏதாவது 1-2 சாரியை தான் நம்ம தம்ப்நெயிலில் கொடுத்துருப்போம். பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 200-300 சாரீஸ்க்கு மேலே இருக்கும். ஸோ அதனால் சப்போஸ் உங்களுக்கு அது பிடிக்காமல் கூட இருக்கலாம் அந்த தம்ப்நெயிலில் இருக்கிற சாரி. ஸோ அதனால் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. ஸோ அதுக்காக தான் வந்து அதை சொல்ல வந்தேன். ஸோ உள்ளுக்குள்ளே வந்து 300 சாரீஸ் போல் வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ வந்து எவ்வளவோ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியுமே இருக்கலாம். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ராவர்ப் சொன்னேன். ஸோ டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்ட்டு. ஸோ ஒரு தம்ப்நெயில் பார்த்து அது வந்து ஒரு வேளை நல்லா இருக்காது அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. தம்ப்நெயிலில் 1 or 2 பிக்சர்ஸ் மட்டும்தான் கொடுக்க முடியும். பட் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோவில் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அதனால தான் வந்து தம்ப்நெயில் பார்த்துட்டு நீங்கள் வந்து பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு ஸ்கிப் பண்ணிவிட்டு போகாதீங்க. ஒன்ஸ் தம்ப்நெயில் பார்த்தீங்கன்னாலுமே நம்ம ரெகுலர் கலெக்ஷன்ஸை வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா வியூஸ் அப்படியே ரொம்ப கம்மியாயிடுது. ஒரு சில டேஸில் வந்து நல்ல சூப்பர் ஹிட்டான வியூஸ் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நம்மளோட சேனலில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள வியூஸ் வந்து போகுது. அப்போது வந்து நான் நினைக்கிறது வந்து அந்த தம்ப்நெயில்னால கூட இருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா நான் ஒரு சில டைம் தம்ப்நெயில் சேஞ்ச் பண்ணும்போது அந்த வியூஸ் வந்து அகெயின் நமக்கு வந்து வந்துடுது. ஸோ அதுக்காக தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அகெயின் வந்து அடுத்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது தம்ப்நெயில் வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒன்ஸ் நம்ம வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா எவ்வளோ கலெக்ஷன் போட்டிருக்கோம் அப்படின்றது தெரியும்.
ஸோ வந்து எப்போ வந்து தம்ப்நெயில் வந்து அதிகமாக ரீஸ்டாக் பண்ணவங்க கேட்டதை அந்த மாதிரி கூட போட்டிருப்போம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தம்ப்நெயில் பார்த்து கிளிக் பண்ணாதீங்க. பிடிச்சிருந்தாலும் கிளிக் பண்ணி ஒன்ஸ் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் 3 டைப் ஆஃப் கிரேப்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைசூர் கிரேப் பார்த்தோம், காட்டன் கிரேப் பார்த்தோம், ஆஷ்மி கிரேப் 3 கிரேப் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்தவரையும் நம்பர் 3ல் வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்டில் ரொம்ப 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 லிமிட்டட் கலெக்ஷன் தான் வந்திருக்கு. சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்டில் எப்போவுமே எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து அரைவல் ஆகும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன் போடுவோம். இன்றைக்கி ஏன் மைசூர் கிரேப்லேயும் கம்மியாக இருக்குது, சிஃபான் கிரேப்லேயும் கம்மியாக இருக்குது. ஆனால் வீடியோ பரவாயில்ல, ஓரளவுக்கு லென்த்தாக தானே இருக்குது. 12 மினிட்ஸ் கிட்ட வந்து வீடியோ லென்த், 14 மினிட்ஸ் வீடியோ லென்த் வருதே அப்படின்னு நினைக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 4ல் மிக்சட் போட்டிருக்கோம். அதில் தான் நிறைய கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி கொண்டுட்டு வந்திருக்கோம். இப்போது மிக்சடில் வந்து ஒரு 2 கலெக்ஷன் அப்படி தான் போடுவோம். இன்றைக்கி பாருங்கள் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து மைசூர் சிஃபானில் பாருங்களேன், இந்த பார்டர் டிசைன் வந்து சூப்பர் ஹிட் டிசைன் சொல்லலாம். பட் இந்த பார்டர் டிசைனில் நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் அந்த சார்ட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு டிசைன் நல்லா சூப்பர் ஹிட் ஆகுது அப்படின்னா அதில் ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர் சார்ட்டுமே வந்து நம்ம வந்து ஆட் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். ஏன்னா யூனிட்லேயே வந்து ஓகே இது நல்ல ஒரு மூவிங்கில் இருக்குது, நிறைய கலர் சார்ட்டில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன் கேட்கும்போது ஓகே சொல்லி சஜஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கலர் சார்ட் வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து திருப்பி அகைன் ரீஸ்டாக் பண்ணுவோம். அதில் ஒன்று மைசூர் சிஃபானில் இந்த டிசைன் வந்து சூப்பர் ஹிட் டிசைன்னு சொல்லலாம், நம்ம பெஸ்ட் செல்லர் கூட சொல்லலாம். இந்த டிசைனை பொறுத்தவரையும் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 250 பீசஸ்க்கு மேலே வந்து சோல்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ஒரு 2 டைம்ஸ் போல் வந்து நம்ம ஸ்டாக் எடுத்த போது வந்து பார்த்திங்க அப்படின்னா 250 to 300 சாரீஸ் போல் வந்து நான் வந்து கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துருக்கேன். அந்த அளவுக்கு சூப்பர் ஹிட் டிசைன்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்தவரையும் நம்பர் 4ல் வந்து மிக்சட் டிசைன் சொன்னேன். என்னென்னு உங்களுக்கு பார்க்குறது வந்து இது ஸ்பேஸ் சில்க் சாரீ. நிறைய பேர் வந்து ஸ்பேஸ் சில்க் சாரீ வந்து எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தாங்க, ஒரு சில பர்சனலாக சொல்லியிருந்தாங்க ஸ்பேஸ் சில்க் சாரீ எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சாரியை பார்க்கும்போது இதே பேட்டர்னில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்தேரி காட்டன் கிடையாது, சந்தேரி சில்க் போட்டிருக்கோம். அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா சானா சில்க் வந்து ரீசெண்டாக 1 வீக்குள்ளே போட்டிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க இப்போ வந்து ஸ்பேஸ் சில்க். ஏன் அப்படி நான் சொல்கிறேன், டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா பார்க்குறதுக்கு ப்ளைனாக பாடியுமே ப்ளைனாக இருக்குது, மேட்ச் பண்ணுற ப்ளவுஸும் சேம் இதே மாதிரியே டிஜிட்டல் பிரிண்ட் போட்ட மாதிரி ப்ளவுஸ் தான். ஸோ வந்து இந்த 3 பேட்டர்னுக்கும் ஸோ பட் வந்து அது எல்லாமே மெட்டீரியல் வேறு, சந்தேரி சில்க் வேறு, சானா சில்க் வேறு. நீங்கள் நம்ம வீடியோலேயே வந்து நான் வந்து மிக்சரில் போட்டிருந்துருப்பேன். மிக்சரில் போட்டிருக்கும் போது கண்டிப்பாக வந்து டைட்டில் கொடுத்து நேம் டைட்டில் கொடுத்து தான் போட்டிருப்பேன். ஸோ அதேமாரி இது வந்து ஸ்பேஸ் சில்கில் வந்திருக்கு. ஸோ வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, நான் இதுக்கு டைட்டில் கொடுத்து தான் கொடுத்துருக்கேன். ஸ்பேஸ் சில்க் அப்படின்றது ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ மூவிங்கில் இருக்கிறது வந்து ஸ்பேஸ் சில்கில் இருக்கிற குர்த்திஸும் நல்லா மூவிங்கில் இருக்குது. ஸோ இதுமாரி பார்த்திங்க அப்படின்னா ஸ்பேஸ் சில்க் சாரியுமே நல்ல மூவிங்கில் இருக்குது. ஸ்பேஸ் சில்க் சாரியில் இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்திருக்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் வியர் கலெக்ஷன் சொல்லலாம். ப்ரொஃபஷனாக வியர் பண்ணணும் அப்படின்றவங்களும் தாராளமாக. ஏன்னா ஃபுல்லாகவே சாரி ஃபுல்லாமே எந்த டிசைனும் இல்லை பாருங்கள், ப்ளைன். ஆனால் நீங்கள் வியர் பண்ணால் செம்ம லுக்கில் இருக்கும். ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாகவே டிஜிட்டல் பிரிண்ட் கொடுத்த மாதிரி வந்துடுது, கான்ட்ராஸ்டில் மாதிரி வர மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு மிஸ்மேட்ச் பண்ண ப்ளவுஸ் வந்துடுது, சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்து பார்க்குற இது வந்து டிஷ்யூ லினன். டிஷ்யூ லினனில் அழகாக டிஜிட்டல் பிரிண்ட் கொடுத்த மாதிரி சூப்பரான மூவிங் மெட்டீரியல் வந்து இந்த மெட்டீரியல் வந்து நல்ல மூவிங். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் டிசைனில் வந்திருக்கு. அதுமாதிரி டிஷ்யூ லினன் அப்படின்ற பேட்டர்னும் நம்ம போட்டே இப்போ வீடியோவில் எடுத்துகிட்டு வந்தே பார்த்திங்க அப்படின்னா இப்படி ஒரு 3 to 4 months ஆகிடுச்சு. டிஷ்யூ லினன் வந்து ரேர் கலெக்ஷன் தான். ஸோ அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 3 to 4 monthsக்கு அப்புறம் இப்போ டிஷ்யூ லினன் வந்திருக்கு. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. இந்த டிசைனில் இருக்க கலர்ஸ் எல்லாமே வந்திருக்கு, கலர்ஸுமே பக்காவான கலர்ஸாக வந்திருக்கு. ஸோ செகண்டாக வந்து நம்பர் 4லே செகண்ட் வெரைட்டி டிஷ்யூ லினன் பார்த்தோம். தேர்டு வெரைட்டி பார்க்குறது வந்து துஷர் சில்க் சாரீ தான். துஷர் சில்க் சாரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சர்க்கிள் ஷேப் போல்கா ஷேப்பில் வந்து உங்களுக்கு புட்டாஸ் கொடுத்த மாதிரி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா புட்டாஸ் வந்திருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ரொஃபஷனாக வியர் பண்ணுங்கிறவங்க வியர் பண்ணலாம். ஏன்னா மெட்டீரியல் வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ அண்ட் டிசைனுமே அப்படி தான் இருக்குது. ப்ரொஃபஷனாக வியர் பண்ணுறதுக்கு நல்லா சூட்டபிளான டிசைன்னு சொல்லலாம். அதுமாரி ஒரு ஏஜ்டு பர்சன் வியர் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கும் வியர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். துஷர் சில்க்ஸை பொறுத்தவரையும் எந்த ஏஜுக்கு வியர் பண்ணாலுமே
அந்த ஏஜை வந்து சூட்டபுளாக இருக்கும் இந்த மெட்டீரியலும் அப்படி தான், அதை கொடுக்குற டிசைனும் அப்படி தான். ஏன்னா அது ப்ரொஃபஷன் வியர் அப்படிங்கிறதால ரொம்ப கொச்சன்னு டிசைன் இல்லாமல் அழகாக அதுக்கு இந்த ப்ரொஃபஷனுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற சம்டைம்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து பிளைனில் தான் துஷர் வரும், காஞ்சி பார்டர் வச்ச மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக வந்து சிம்பிள் டிசைனாக கூட வரும். அடுத்து வந்து நம்மளோட சூப்பர் ஹிட் வந்து துஷர் சில்க் சாரீ தான். துஷர் சில்க் சாரீஸை பொறுத்த வரையும் நம்ம சொல்லவே தேவையில்லை. நான் ஒரு டிசைன் வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்டில் 250-300+ சாரீஸ் வந்து கஸ்டமர்ஸ்க்கு கொண்டு சேர்த்துருக்கேன்னு சொல்ல பாருங்கள். பட் இதை பொறுத்த வரையும் சொல்லவே தேவையில்லை. 1000+ சாரீஸ் வந்து நம்ம வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்கோம். இதுதான் இருக்கிறதுலே நம்மக்கிட்ட ரொம்ப ஹிட்டுன்னு சொல்லலாம். இதை நான் நிறைய டைம் ரீஸ்டாக் பண்ணிட்டேன். எவ்வளோ டைம் ரீஸ்டாக் பண்ணாலுமே எகைன் சோல்ட் அவுட் ஆகிடும். அதுவும் இல்லாமல் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டோட்டல் ஃபேமிலிக்குமே வந்து நாங்கள் இந்த பேட்டர்ன் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பட் அது அப்போதைக்கு சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலெக்ஷன் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ டோட்டல் ஃபேமிலிக்குமே எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே டிசைனில் கலர்ஸ் மட்டும் வேறு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு 20+ சாரீஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம கலெக்ஷன்ஸ் திருப்பி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேணுங்கிறவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அவங்க வந்து நம்மளோட ரெகுலர் வியூவர்ஸ். ஸோ கண்டிப்பாக வீடியோ பார்த்ததுமே புக் பண்ணிப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அது இல்லாமல் எல்லா கலர்ஸ்லையுமே ஈச் அண்ட் எவ்ரி கலர்ஸ்லையுமே பார்த்தீங்க 2 to 3 பீசஸ் தான் இருக்குது. அதனால் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எகெயின் சொல்லிட்டேன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மேங்கோலே பார்த்தீங்க அப்படின்னா எகெயின் வந்து கொஞ்சம் டிசைன் மாறுது, மேங்கோக்குள்ளே உள்ள டிசைன் மாறுது. அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டார்க் காப்பரில் மேங்கோ எடுத்துகிட்டு வர ரீஸ்டாக்கில் வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில இது இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்மக்கிட்ட ஹிட் ஆனது ஃபர்ஸ்ட் போட்ட அந்த மேங்கோ டிசைன். அதனால் அது வந்து இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மேங்கோ டிசைன்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கொஞ்சம் டார்க் காப்பர்லேயும் இருக்கிற மேங்கோ டிசைனை ஒரு சில கலரில் மட்டும் அது வந்திருக்கு. ஸோ எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி தான் போட்டிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாரீ வியர் பண்ணுறீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். துஷர் சில்க் மெட்டீரியல் வந்து சொல்ல வேண்டாம், மெட்டீரியல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். நல்ல ஒரு மூவிங் டிசைன்னு சொல்லலாம் இது. ஸோ அடுத்து பார்க்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோலா சில்க். இதுலேருந்து ஃபுல்லாகவே டோலா சில்க். ஸோ இந்த டிசைனில் இருக்கிற 4 to 5 கலர்ஸ் வந்துருக்கு. ஸோ அடுத்து பார்க்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீவிங் தான் நெக்ஸ்ட்டு பார்க்குறதும். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பார்டர் வீவிங் இருக்கும், பாடியில் வந்து டிஜிட்டல் பிரிண்டில் இருக்கும். இதுவுமே ரொம்ப சூப்பராக ஒரு ஆஃபீஸ் வேர் கலெக்ஷனுக்கு நீங்கள் தாராளமாக வியர் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் சின்னதாக ஷாப்பிங் போகிறீங்க, நெய்பர்ஹுட்டில் ஒரு சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன், ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு நீட்டான சாரீ வியர் பண்ணணும் அப்படின்னா இந்த சாரியை நீங்கள் தாராளமாக வியர் பண்ணலாம். ரொம்ப நீட்டாக இருக்கும் சாரீ. ஸோ பாருங்கள் 4 கலர்ஸ் வந்திருக்கு. ஸோ அடுத்து பார்க்குற இது பார்த்தீங்க அப்படின்னா வீவிங். இது வந்து பிரிண்ட் இல்லை, இந்த பேட்டர்னில் இருக்கிறது வந்து வீவிங் டிசைன். சூப்பராக இருக்குது பாருங்கள் வீவிங்கு. ஆஃபீஸ் வீவிங் அப்படிங்கும் போது நீங்கள் ஆஃபீஸ் வேர்க்கும் வியர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்ற போதும் நீங்கள் வியர் பண்ணணும். கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் வேறு இருக்குது, சூப்பராக இருக்குது. வியர் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லாவே ஒரு ரிச்சாக இருக்கும். வீவிங்கில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சரி வீவிங் கொடுத்த சாரீ வியர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பட்டு மாதிரி இருக்கிற சாரீ வியர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் ஒரு கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் நல்லா ஒரு நீட்டாக வியர் பண்ணலாம். ஸோ ஏன்னா நம்ம ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ ஆனால் பர் டே ஃபுல்லாக நீங்கள் கேரி பண்ணணும் அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மெட்டீரியலாகவும் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, சரி வீவிங்லேயும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த சாரியை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு சாரீ. பாருங்கள் கலர் காம்பினேஷனே டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷன்ஸாக வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். சாரியோட ஒரு வீடியோவுமே அட்டாச் பண்ணியிருக்கோம், எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது கலெக்ஷன்ஸ். ஸோ இதுக்கு அடுத்து பார்க்குற டோலா தான் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பிரிண்டட் டோலா, ஃபாயிலில் கொடுத்துருக்க பிரிண்ட்டு. ஸோ இதுதான். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்டரில் வந்து வீவிங் கொடுத்துட்டு பாடியில் இருக்கிறது வந்து அந்த சரி இருக்கிறது வந்து அந்த கோல்டு கலர் இருக்கிறது ஃபாயிலில் கொடுத்துட்டு சென்டரில் வந்து டிஜிட்டல் தீம் கொடுத்த மாதிரி, கலாம்கரி தீம் கொடுத்த மாதிரி இந்த பேட்டர்னில் பிரிண்டட் டோலாவில் கிட்டத்தட்ட 2 days பிஃபோரும் இன்னும் நம்ம போட்டிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் இருக்கிற டிசைன் இருக்க பாருங்கள், அது வேறு. ஸோ இன்றைக்கி போட்டிருக்க அந்த சென்ட்ரு டிசைன் வந்து வேறு கம்ப்ளீட்டாக
அன்றைக்கி போட்டிருந்தது வேறு, இன்றைக்கி போட்டிருந்தது வேறு. ஸோ இந்த மாதிரி மைல்டு சேஞ்சஸ்லையுமே வருது. அப்போதைக்கு நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியாது, அதனால தான் மென்ஷன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்